ஐயோ மனம் போச்சு மனம் போச்சு. எத்தனையோ தடவை நாட்டு மக்கள் இடத்துல நம்ம மானம் போயிருக்கு. இது நமக்கு என்ன புதுசா என்ன? கையில பேட் எடுத்துட்டான். அநேகமா 3 கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். கோலா? கோல் டென்னிஸ்ல இல்ல? அருண் மேத்தா கிட்ட நடக்குமா? கண்ணாடியும் உடைஞ்சது, அவன் காலும் உடைஞ்சது. என் மகன் செஞ்ச கொள்ளைய கண்ணால பார்த்தவன் நீ தானே? இல்ல, நான் எதையுமே பார்க்கல. நான் அடிச்ச பங்கு மார்க்கெட் கொள்ளைக்கு ஒரே சாட்சி நீ தானே? இல்ல, நான் எதுக்குமே சாட்சி இல்ல. நீயே இல்லன்னு சொல்லிட்டேன். உன்னை இல்லாம ஆக்கிடுறேன். மிஸ்டர் அருண் மேத்தா, மரியாதையா உன் துப்பாக்கிய கீழே போட்டு, இல்ல உன் தலை வெடிச்சு செதறிடும். என்னங்கடா கலாட்டா பண்றீங்க? நான் சட்டசபையிலேயே கலாட்டா பண்ணுவேன். மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு, நான் சொல்றேன். எனக்கெல்லாம் துப்பாக்கியா? துரும்பு போதாதா? சொன்னா கட்டுவீல்ல? ஏதோ துண்டு. செல்வா, எம்எல்ஏ கரா கரா இன்ஸ்பெக்டர் விஜய் விஜய். ஹலோ. ஓகே, என்னடா இப்படி முட்டாத்தம்? எக்கத்தப்பா இதை செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டிய? கொலை பண்ணு கொள்ளையடி. பட் சொல்லிட்டு செய். இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இடியட். டாடி, இப்ப என்ன செய்யற? நம்ம செங்கல்பட்டு பங்களால ஓடி போய் ஹைட் அவுட் ஆக்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அட்லீஸ்ட் இதுலயாவது நான் சொல்றத கேளு. ஓகே டாட். கண்ணா கண்ணா கண்ணா, இத வந்து சார் எங்கடா போய் சுத்திக்கிட்டு இருக்க? இடியட். அவசரம் தெரியாம நிக்கிறேன் சார். அது நான் சொல்றத கவனமா கேளு. மெட்ராஸ்ல இருக்கிற நம்ம அத்தனை ஆபீஸையும் இமிடியேட்டா காலியாகும். கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், அக்கவுண்ட் புக்ஸ், பங்கு பத்திரங்கள், பேங்க் சேர்மன் லெட்டர்ஸ் எதுவுமே எந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம லாரியில ஏத்திட்டு போய் செங்கல்பட்டுல இருக்கிற நம்ம தோட்டத்துல மண்ணோட மண்ண போச்சு. இல்ல சார், பெங்களூர் பாம்பே ஆபீஸ்க்கெல்லாம் போன் பண்ணி அவங்க அலர்ட்டா இருக்க சொல்லவா? குட். நான் போய் சிபி ஆபீஸ் பார்த்து வந்துடுறேன். தாமு உள்ள போய் பாடுறான். ஓகே ஐசா வாங்க. எங்கேயுமே ராக்கிய காணோண்டா. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு விஜய். ஆள் தப்பிச்சிட்டான். ஜாக்கிரதை ஏத்துக்கடா. அருண் மேத்தாவோட உயிரே இதுலதான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் பாத்துடா. இது முக்கியமான ஃபைல், பத்திரமா போய். சரி. விஜய் பேங்க்ல இருந்து ஒருத்த கூட குத்தி முடங்குடா. 2000 கோடி பங்கு மார்க்கெட் மோசடி. கோடீஸ்வரர் அருண் மேத்தா கோடி கோடியாக கொள்ளை. கல்லூரி மாணவர்கள் சாதனைகள், தஸ்தாவேஜுகளை கைப்பற்றினார்கள். பிடிபட்டவர்கள் அப்ரூவர்களாகி சாட்சியம். இதற்கு உடந்தையான எம்எல்ஏ மீசை மீனாட்சி சுந்தரம், இன்ஸ்பெக்டர் அக்கவுண்டன்ட் வடிவேலு, பேங்க் சேர்மன் கணேஷ்ராவ் ஆகியோர் மாணவர்களிடம் சரண். அத்தனை பேரும் அப்ரூவர்களாக மாறி அளித்த வாக்குமூலம் விரைவில் வெளியிடப்படும். இதன் பின்னணியில் ஒரு அமைச்சர் இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றிய செய்தி நாளை வெளியிடப்படும். ஐயோ, நிதானமா உட்காந்து பேப்பர் வச்சுட்டு இருக்க? நிதானமா உட்கார்ந்தா தலையில இடி விழுந்தா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். நாளைய பத்திரிகையில என்ன பத்தி செய்தி வரப்போதாமே, என் கதி என்னையா ஆகும்? சுயநலவாதியா? உன்னை பத்தியே கவலைப்படுறியா? என்ன பத்தி கவலைப்படுறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பவரை வச்சு எதை செய்வீங்க அதை உடனே செய். பவரை யூஸ் பண்றதா? நாங்க தான் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிட்டுமேயா. ஆமா, இந்த எம்எல்ஏவோ இன்ஸ்பெக்டரையோ எங்கேயா கொண்டு போய் வச்சிருக்காங்க? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட வரேன்? நாளைக்கு அவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்து பேப்பர்ல வந்தது, நம்ம 2 பேரும் கதை முடிஞ்சு போச்சு. போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய. போலீஸ் கிட்டயா? எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லி என்னைய மாட்டிக்க சொல்றியா? என்னால எதுவும் முடியாது, என்ன விட்டுருப்பா.
ஓஹோ, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதுதான் உன்னை மந்திரி ஆக்குனா? எப்பவுமே 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சேன் பீத்திக்குவே. ஒவ்வொரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை மந்திரி ஆக்கிறதுக்கு மேல இடத்துல எவ்வளவு கோடி கொடுத்தேன் தெரியுமா? சும்மாவா கொடுத்த? நான் மந்திரியா இருந்தும் பதிலுக்கு பதில் செய்யல. நீ கோடி கோடியா கடன் வாங்குறதுக்காக எத்தனை பேங்க் சேர்மனுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்திருப்பேன். எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு இப்ப பேசுற பேச்சு என்னையா பேசுற? இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதுல 25% உனக்கு கொடுத்திருக்கேன். நேத்து வரைக்கும் குடிசையில இருந்த நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய பங்களால இருக்கே, எப்படி? அட போயா, 3000-4000 கோடி நீ சம்பாதிச்சுக்கிட்டு 10-15 கோடி எனக்கு கொடுத்த. பிச்சை காசை கொடுத்துட்டு பெருசா சொல்லி காட்டுற. செஞ்சதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்க. மனுஷனாயா நீ? சொந்த பந்தம் சொல்லிக்கிட்டு பினாமி பேர்ல எத்தனை கோடிக்கு பங்கு பத்திரம் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். நன்றி இல்லாம பேசுறீங்க. நான் நன்றி இல்லாம பேசுறேனா? நான் நன்றி இல்லாம பேசுறேனா? நீ காய்ச்சின கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செங்கல்பட்டுல செத்து போன 300 பேர் வெறும் 30 பேர்னு பேப்பர்ல வர வச்ச. நான் நன்றி இல்லாதவன். காய்ச்சினது நான். கல்லால உட்கார்ந்தது யாரு? கல்லால உட்கார்ந்தவன் நான் தான். வித்தவன் நான் தான். சந்தோஷமா? கள்ளச்சாராய கிடங்க அழிக்க வந்தாங்களே 2 இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் எல்லாரையும் வெட்டி கொண்டவன் நீ. புதைச்சு மூணவனா? வேணா ரோட்ல போற 4 பேரை கூப்பிட்டு கேட்போம். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நன்றி இல்லாதவன் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொன்ன? யாருகிட்ட நீ பேசுற? ஜாக்கிரதை பேசு. நீ ஜாக்கிரதையா பேசு. இத பார், பெரிய திருடனோ சின்ன திருடனோ, நாளை தீர்ப்பு பத்திரிக்கையில நம்ம விஷயம் வெளியே வந்தது, நம்ம கம்பி என்ன வேண்டியதான். என்ன பத்தி கவலை இல்ல, நான் எப்படி வேணாலும் பழச்சுக்குவேன். ஆனா நீ அரசியல்வாதி, உனக்கு அதை விட்ட வேற ஒண்ணும் தெரியாது. விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியுமில்ல? நீ மந்திரி, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை தீர்ப்பு பத்திரிகைக்கு சீல் வை. அப்படி இல்ல அந்த ஆபீஸை இல்லாம பண்ணிடு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மந்திரி பதவியில வெள்ளி விழா கொண்டாடலான்னு இருந்த, விடிஞ்சா வெடி வச்சிருவானுங்க போல இருக்கு. உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன கண்ணா பண்ண? என் மந்திரி குமாரி. நீங்களும் அந்த மேத்தாவும் பேசிட்டு இருந்தத கேசட் பண்ண. கேசட் எடுத்தியா? எதுக்கு? நீயும் அவனும் சேர்ந்து இந்த நாட்டையே கொள்ளடிச்சீங்களே, அதுக்கு சாட்சி வேண்டாம்? அதுக்கு தான். ஓஹோ, நீயும் அந்த புரட்சி பசங்களோட சேர்ந்துட்டியா? ஆமா, யார் அழிக்கணும்னு திட்ட போட்டீங்களோ அந்த மாணவர் படையில நானும் ஒருத்தி. பாத்தியா, ஓ மகளே ஓ மஞ்சக்கை தடுத்துருவா போல இருக்க. ஏண்டி, நாங்க பெத்த பொண்ணு நீயே எங்க கழுத்துக்கு கத்தியா வந்து நிக்கிறியா? அம்மா, உன் புருஷன் எனக்கு தகப்பனா மட்டும் இருந்திருந்தா நான் ஏன் கத்தியா மாறுறேன்? இந்த நாட்டுக்கே துரோகியா மாறி இருக்காரு. இவருக்கு இனிமே கத்தியா இருக்க போறதில்ல, தூக்கு கயிறா இருப்பேன். அம்மாடே, நீ எப்படி வேணா இரு, முதல்ல கேசட்டை கொடு. குடுக்கறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல, எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு இந்த நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். வர்றேன். இந்தா நெல்லு. ஏ ராணி, இந்த கேசட்டோட நீ வெளியே போன உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ராணி, மறுபடியும் சொல்றேன், ஒரு 8 எடுத்து வச்ச சுட்டுருவேன். வேண்டாங்க, விட்டுருங்க. போ. மந்திரி சார், நீங்க போட்ட குட்டி தானேனா? நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். உங்கள மாதிரி பதவி ஏறி பிடிச்சவங்க பதவிக்காக கட்டின பொண்டாட்டி மட்டும் இல்ல, பெத்த பொண்ண கூட விட்டு வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எதிர்பார்த்துதான் துப்பாக்கில இருந்த தோட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். போறேன். யாருங்க காலையில எழுந்ததும் பொங்கல் வடை பூரி எல்லாம் திங்கிறானுங்க? எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ராஜன் சார், நீ என்ன செய்வ, யார கூட்டு போவியோ எனக்கு தெரியாது. என் மக செத்தால எனக்கு கவலை இல்ல. அந்த கேசட் என் கைக்கு வரணும். போ.